ஓகே, தேங்க்யூ. ரெக்கார்ட் பண்றவங்களே தேங்க்யூ. ஓகே, அடுத்தது வந்து தரைப்படிவு. ரைட். தரைப்படிவு அப்படின்னு சொன்னா இந்த பனிக்கட்டி ஆற்றுடைய அந்த அடிப்பகுதி தானே, இதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு திட்டமான ஒரு வடிவத்தை கொண்டிருக்காம என்ன நடக்கும் சொன்னா அந்த களி, அதே போல வந்துட்டு பரல், அதே போல கல், அதே போல இந்த பருப்பு, குறிப்பா வந்து பருப்பொருட்கள்னு சொல்லுவோம். இந்த பருப்பொருட்கள் என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பனிக்கட்டி ஆற்றுல காவி செல்லப்பட இயலாம அந்த தங்க விடப்படும் தெரியும் தானே, அப்படி அந்த பகுதிகள் வந்துட்டு என்ன நடக்கும்னு சொன்னா அந்த தங்க விடப்பட்டு தேங்கி காணப்படக்கூடிய அந்த பெரும்பாலான பகுதிகள் பார்த்தோம்னு சொன்னா அந்த களிப்பகுதிகள்லாம் அந்த பனிக்கட்டி ஆற்றுடைய கீழ்ப்பகுதிகளில் படியவிடப்படும், அதாவது அடிப்பகுதிகளில் படியவிடப்படும். இந்த படிவத்தை நாங்க என்ன சொல்லுவோம் வந்துட்டு தரைப்படிவு அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே சார். ஓகே, அதாவது பக்கப்படிவுன்னு சொன்னா சரிஞ்சு விழக்கூடிய அந்த பனிப்பாறைகள் எல்லாமே வந்துட்டு ஆற்றினுடைய கரையோர பகுதிகளில் சரிஞ்சு விழுமாக இருந்தால் அது வந்து பக்கப்படிவு. தரைப்படிவு அப்படின்னு சொன்னா கொண்டு வரக்கூடிய அந்த பருப்பொருட்கள், கல், மண், தூசி, துணிக்கைகள், இப்படியான பல பருப்பொருட்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து தேங்க விடப்பட்டு நடுப்பகுதியினூடாக, அதாவது அந்த அடிப்பகுதியினூடாக, ஆற்றினுடைய அடிப்பகுதியின் ஊடாக படிவிடப்படுமாக இருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து தரைப்படிவு அப்படின்ட்டு. அதே போல முனைவு படிவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. முனைவு படிவு அப்படின்னு சொன்னா அதாவது இந்த பனிக்கட்டி ஆற்று இருக்குதானே, அந்த பனிக்கட்டி ஆற்றுடைய அந்த பள்ளத்தாக்கக்கூடிய முன்பகுதி, இப்படி இந்த முன்பகுதியில படிவிடப்படுமாக இருந்தால் அது வந்து முனைவு படிவு அப்படின்னு சொல்லுவோம். முன்பகுதியிலூடாக, ஆற்றினுடைய முன்பகுதியூடாக படிவிடப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் முனைவு படிவு அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? அது சின்ன விஷயம். ஓகே, முன்பகுதியில படிவிடப்படுறது வந்து முனைவு படிவு, ஆழமான அடிப்பகுதியில படிவிடப்படுறது தரைப்படிவு. ரெண்டு ஆற்றுக்கும் பக்கத்தில் ஆற்றினுடைய இரண்டு கரையோர பகுதியில படிவிடப்படுறது பக்கப்படிவு. இதுக்கு இடையில காணப்படுறது வந்துட்டு இந்த இடைப்படிவு. இடைப்படிவு அப்படின்னு சொன்னா இந்த வரக்கூடிய இந்த பிரதானமான ஆறு இருக்குதானே, இந்த பனிக்கட்டி ஆறு, இந்த பிரதானமான பனிக்கட்டி ஆறுல பார்த்தோம்னு சொன்னா ஓரளவு பெரிய ஆழமான ஒரு கிளை பனிக்கட்டி ஆறு ஒன்று சேரக்குள்ள, ரைட், ஒரு எப்படி சொல்றது, இப்ப ஒரு ஒரு வந்து இது வந்து பிரதானமான ஆறு, இந்த ஆற்றினுடைய ஒரு கிளை பனிக்கட்டி ஆறு இருக்குதானே, அது வந்து சேரக்குள்ள அந்த கிளை பனிக்கட்டி பக்கப்படிவு இருக்குதானே, அது வந்து பிரதான பனிக்கட்டி ஆற்ற பக்கப்படியோட என்ன நடக்கும்னு சொன்னா வந்து சேரும். இப்படி சேர்ந்து ரெண்டும் வந்து ஒன்னா இணையும் போது என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்து இடைப்படிவாக மாறுது. கிளியரா? ஓகே சார். ஓகே, அப்ப இடைப்படிவு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம், அதை வந்து நீங்க குழம்பிக்கப்படாது. பக்கப்படிவு அப்படின்னு சொல்றது வந்துட்டு சிம்பிளான விஷயம் தான். பக்கப்படிவு என்று சொல்றது வந்து மலை உச்சியிலிருந்து சரிஞ்சு விழக்கூடிய அந்த பனிப்பாறைகளூடாக வரக்குள்ள அதுல அந்த பிரதானமான பனிக்கட்டி ஆறு இருக்குதானே, அந்த ஆற்றினுடைய ரெண்டு பாறை பகுதிகளிலையும் வந்து ரெண்டு கரையோர பகுதிகளிலும் சரிஞ்சு விழுமாக இருந்தால் அது வந்து பக்கப்படிவு. தரைப்படிவு அப்படின்னு சொன்னா வந்து அந்த வரக்கூடிய அடையல் எல்லாமே கொண்டு வரக்கூடிய அந்த பாறைகளாக அந்த பனிக்கட்டி ஆறினூடாக கொண்டு வரக்கூடிய அந்த அடையல் எல்லாமே வந்துட்டு அந்த பனிக்கட்டி ஆறுடைய மையப்பகுதியில அடிப்பகுதியில படிவிடப்படுமாக இருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு தரைப்படிவு அப்படி, அல்லது வந்து அதுக்கு கீழ்ப்படிவு அப்படின்னு சொல்லலாம். தரைப்படிவு அல்லது கீழ்ப்படிவு அப்படின்னு சொல்லலாம். அதே போல முனைவுப்படி அப்படின்னு சொன்னா வந்து பனிக்கட்டி ஆற்றினுடைய முன்பகுதியில படிவரப்படுறது முனைவுப்படிவு. இது எல்லாத்தையோட வித்தியாசமானது வந்துட்டு இடைப்படிவு. இடைப்படிவு அப்படின்னு சொன்னா பிரதானமான வரக்கூடிய அந்த பனிக்கட்டி ஆற்றோட கிளை பனிக்கட்டி ஆறு இருக்குதானே, அந்த கிளை பனிக்கட்டி ஆறு ஒன்று சேர்ந்து ரெண்டு பக்கப்படிவும், அந்த பனிக்கட்டி பிரதானமான பனிக்கட்டி ஆறுடைய பக்கப்படிவும் கிளையாற்றினுடைய பக்கப்படிவு, அந்த ரெண்டு படிவும் வந்து சேருமாக இருந்தால் அந்த சேரக்கூடிய அந்த பகுதி தான் இடைப்படிவு அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் விஷயம். எல்லாம் கிளியரா? ஓகே சார். ஓகே, சொல்லுங்க. கிளியரா எல்லாருக்கும்? ஓகே சார். ஓகே ஓகே, ரைட். அடுத்த விஷயம் தான் வந்து இந்த அறிக்கை பாருங்க, கண்ட பனிக்கட்டி ஆற்று பிரதேசங்கள்ல அரித்தல் செயற்பாட்டினால் உருவாக்கக்கூடிய நில உருவங்கள். அப்ப நீங்க இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம் எல்லாமே வந்துட்டு நாங்க பார்த்தோம்னு சொன்னா மலை பனிக்கட்டி ஆறு, அதாவது நாங்க சொல்லுவோம் வந்துட்டு மலைகள் ஊடாக, அதாவது வெப்ப நழுவு வீதம் காரணமாக உருவாக்கக்கூடிய அந்த மலை பிரதேசங்கள்ல ஏற்படக்கூடிய பனிர சரிவு காரணமாக ஏற்படக்கூடிய அந்த அரித்தல் படித்தல் நில உருவங்களை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு பள்ளத்தாக்கு பனிக்கட்டி ஆறு அல்லது மலை பனிக்கட்டி ஆறு அப்படின்னு 2-3 பேர் இருக்கு அதுக்கு. சாரி.
அதாவது வந்து பள்ளத்தாக்கு பனிக்கட்டி ஆறு, மலை பனிக்கட்டி ஆறு, அதே போல வந்துட்டு அல்பைன் கிளேசியர், அதே போல வந்து உயர் பனிக்கட்டி ஆறு இப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் இன்னும் ஒரு பனிக்கட்டி ஆற்றினுடைய நில உருவங்கள் இருக்குது வந்துட்டு ரெண்டு துருவ பகுதியில் இடம்பெறக்கூடிய வந்துட்டு அதை வந்து நாங்க சொல்லுவோம் வந்துட்டு கண்ட பனிக்கட்டி ஆறு. இப்படி உருவாக்கக்கூடிய நில உருவங்களை பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து 2 வகையான நில உருவங்கள் உருவாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அரித்தல் நில உருவங்கள், படிதல் நில உருவங்கள்னு சொல்லிட்டு 2 வகையான நில உருவங்கள் உருவாகும். ரைட். அதுல பாருங்க இந்த நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் செம்மறி உருப்பாறை. அதுக்கு வந்து நாங்க இன்னொரு பேர் சொல்லுவோம் வந்துட்டு ரோச் முட்ரோனி அல்லது வந்து ரோக் முக்ரோனி அப்படின்னு சொல்லி ஒன்று இது. அதே போல வந்துட்டு பனிக்கட்டி ஆற்றினுடைய இடைக்குன்றுகள், அதே போல வந்துட்டு நுழைகளிகள், அதே போல குத்துப்பாறை வாட்குன்று இவ்வளவு வந்துட்டு இடம்பெறுதுங்க அரித்தல் செயற்பாட்டினால உருவாகக்கூடிய நில உருவங்கள். எவ்வளவு கிளியரா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே ரைட். இப்போ வந்து இந்த ஃபெஸ்ட் படத்தை பாவம். படம் ஜூம் ஆயிருக்கா? விளங்குதா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஓகே சார். ஓகே. இந்த பாறை பகுதியை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு இந்த பனிக்கட்டி ஆற்றினுடைய அந்த அரித்தல் செயற்பாடு காரணமா உருவாகக்கூடிய இந்த பாறை பகுதியை நாங்க என்ன சொல்லுவோம்? இதுக்கு என்ன பேர் சொல்றது? செம்மறி உருப்பாறை. செம்மறி உருப்பாறை. வெரி குட் தம்பி. செம்மறி உருப்பாறை இப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம், உங்களோட கன்செப்ட பாப்போம். செம்மறியாட்டிட தோல்மை அப்படி இல்லை, அப்படி இல்லை. இதுக்கு பேர் இந்த நான் 2-3 விஷயம் சொல்றேன், அதை வச்சு நீங்க சொல்லுங்க சரியா? இது வந்து நீங்க நீங்க படிச்சு கொள்ற விஷயம். இப்ப இதை வந்து பாருங்க, நான் அந்த மார்க் பண்ற பாருங்க. இந்த சாய்வு என்ன சொல்லுவோம்? இந்த சாய்வு குத்து சாய்வு. குத்து சாய்வா? மென் சாய்வு. மென் சாய்வு. இந்த பகுதி தான் குத்து சாய்வு. ரைட். இந்த பகுதி குத்து சாய்வு. இங்க நான் பெஸ்டிக்கிறது வந்து மென் சாய்வு. ரைட். இது ஒரு விஷயம். ரைட். அதே போல இந்த அறிக்கை பாருங்க, இந்த பனிக்கட்டி ஆறு இது வந்து தவாலிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட சப்பாத்து செருப்புகள் எல்லாம் இருக்குமே அந்த அடிப்பகுதி, அதே போல இந்த டயர்கள் எல்லாம் இருக்குமே அந்த கோடு கோடு மாதிரி, அதுதான் நாங்க சொல்லுவோம் வந்து தவாலிப்புகள். இது ஒரு விஷயம். அப்போ பாருங்க, இதை வச்சுட்டு நீங்க சொல்லுங்க பாப்போம். இதை வச்சுட்டு சொல்லுங்க. அதுல இந்த திசையும் போட்டு காட்டிக்கிறாங்க எங்களை பக்கம் போகுதுன்னு சொல்லி. இந்த பாருங்க, திசையும் போட்டு காட்டிக்கிறாங்க. இதை வச்சு சொல்லுங்க பாப்போம். அதாவது நான் சொல்றேன் பாருங்க, இப்போ ஒரு பனிக்கட்டி ஆறோட சரிவு ஒண்ணு இடம்பெற போகுது. ரைட். இந்த சரிவுல பார்த்தோம்னு சொன்னா இந்த பனிக்கட்டி ஆறு படைகள் வந்துட்டு இந்த பாறை, இந்த கீழே இருக்கிற இந்த பாறைக்கு மேற்பகுதிகளூடாக இந்த வெள்ளை கலர்ல இருக்கு உங்களுக்கு விளங்கும். அப்ப இந்த பாறைகள்ல மேற்பகுதிகள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பனிக்கட்டி ஆற்றுனால தேவுக்குட்படும். ரைட். இதுல மேற்பகுதி எல்லாமே வந்துட்டு தேவுக்குட்படும். இப்படி தேவுக்குட்பட்ட வடிவா மாறக்குள்ள வந்துட்டு இந்த பாறை பகுதிகளில் உச்சி பகுதிகளில் தவாலிப்புகள் போன்ற, அதாவது வந்துட்டு அந்த பனி போக்குல வந்து முறிவுகள் ஏற்படும். ரைட். இப்படி முறிவுகள் ஏற்பட்டு என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பனிக்கட்டியான்ற திசையை நோக்கி, அந்த பனிக்கட்டியார் போற திசையை நோக்கி என்ன நடக்கும்னு சொன்னா வந்துட்டு மென் சாய்வு ஒரு பக்கம் உருவாகும். அதுல மத்த பக்கமா என்ன நடக்கும்னு சொன்னா அதுல கீழ்பக்கத்துல இந்த மத்த பக்கத்துல குத்து சாய்வு உருவாகும். இப்படி வந்துட்டு ஒரு சமச்சீரான படுக்கை பாறை குன்ற ஒரு காணப்படும் போது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த செம்மறி ஒரு பாறை வந்து உருவாகும். ரைட். கிளியரா? விளையண்டா? விளையண்டா பிள்ளைகள்? சார் ரிப்பீட் சொல்லுங்க. அதாவது இந்த பனிக்கட்டி பாறை பகுதியினூடாக வரக்கூடிய, நான் அந்த மார்க் பண்ணியே சொல்றேன், நல்லா பாருங்க. இந்த பனிக்கட்டி ஆறு வந்து இடம்பெறும் போது, இந்த இடம்பெறுது பாருங்க, இந்த பனிக்கட்டி சரிவு ஒண்ணு இடம்பெறும் போது அதுல பாறை பகுதியில பார்த்தோம்னு சொன்னா ஒரு தேய்த்தலுக்கு உட்படும். ரைட். இப்படி தேய்த்தலுக்கு உட்படுகின்ற போது அந்த பனிக்கட்டி சரிவு இடம்பெறக்கூடிய எந்த பகுதி இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி வந்துட்டு என்ன பாறைகளா மாறுது? என்ன என்ன வடிவம் கொண்டு காணப்படுது? இது என்ன சாய்வு பகுதி? மென் சாய்வு பகுதிகளாகவும்
அதுல மறுபக்கம் என்ன சாய்வு? மென் சாய்வு. சாய்வு குத்து சாய்வு. ரைட், வெரி குட். இப்படி மறுபக்கம் குத்து சாய்வும் குத்து கொண்டு சாய்வு. காணப்படும். ரைட். இப்படி ஒரு சமச்சீரான ஒரு படுக்கை பாறை, ரைட், இதான் வந்து ஒரு சமச்சீரான ஒரு படுக்கை பாறையை கொண்டு ஒரு குன்று போன்ற ஒரு அமைப்பு ஊடாக இப்படி ஒரு நிலைச்சரிவு, சாரி, இந்த பனிச்சரிவு ஒன்று இடம்பெறுகின்ற போது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பாறை உருவாகும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வந்துட்டு செம்மறி சாரி செம்மறி உருப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. இதுல வந்துட்டு ரெக்கார்டிங்கும் போட்டிருக்குது. அதுல உங்களுக்கு ரிப்பீட்ல உங்களுக்கு அதுல உங்களுக்கு கிளியரா விளங்கும். நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. இது வந்து ஒரு சமச்சீரான பாறை ஒன்று காணப்படுது. இந்த பாறை பகுதி இது ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த பாறை பகுதி இப்படிதான் இருந்திருக்கும். ரைட், இந்த ஒயிட்ல கீற மாதிரிங்க. இந்த பாறை வந்து இப்படி இருந்திருக்கும். ரைட், இப்படி இருந்திருக்கும். இது வந்து ஒரு சமச்சீரான ஒரு பாறை பகுதி. இதுல வந்து பனி என்ன நடக்குது? பனிப்பாறை இந்த போகுது. இப்படி பனிச்சரிவு வந்துட்டு இப்படி போகுது. இந்த திசையை நோக்கி போகுது. இப்படி போக்குல என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பகுதி எல்லாம் என்னத்துக்கு உட்படும்? இந்த பகுதி என்னத்துக்கு உட்படும்? சொல்லுங்க பாப்போம். அரித்தலுக்கு உட்பட்டு. வெரி குட், வெரி குட். இப்படி அரித்தலுக்கு உட்படும் போது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பகுதி எல்லாம் அரித்து நீக்கப்படும். இப்படி அரித்து நீக்கப்பட்ட உடனேயும் இந்த பகுதி வந்து என்ன சாய்வா மாறும்? மென் சாய்வாக. வெரி குட், மென் சாய்வா மாறும். இப்ப என்ன செய்யுது? அந்த அரிக்கப்பட்ட பருப்பொருட்களோட சேர்ந்துட்டு அந்த பாறை பகுதி எல்லாம் என்ன செய்யுது? இந்த கொண்டு இங்கல பக்கம் வருது. இப்படி இங்கல பக்கம் இப்படி வரும்போது இந்த பகுதி என்ன நடக்குது? இந்த பகுதி எப்படி இருக்கும்? இந்த பகுதி குத்து சாய்வாக. குத்து சாய்வா இருக்கும். வெரி குட், வெரி குட். ஓகே, தேங்க்யூ. குத்து சாய்வா இருக்கும். இப்படி ஒரு சமச்சீரான ஒரு படுக்கை பாறை தான் இதை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு சமச்சீரான ஒரு படுக்கை பாறை. இப்படி ஒரு சமச்சீரான ஒரு படுக்கை பாறை வந்துட்டு லாஸ்ட்ல ஒரு சமச்சீரற்ற ஒரு பாறையாக மாற்றமாறுது. இப்படியான ஒரு செயற்பாட்டை உருவாக்குறதுனாலதான் நாங்க இது என்ன சொல்லுவோம்? செம்மறி உரு பாறை அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓம் சார். ஓகே சார். ஓகே, ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, இந்த அறிக்கை இது என்னது? பனை கட்டியாற்றை கொண்டு. வெரி குட், ரைட். இது வந்து ஒரு பனிக்கட்டி ஆறு. ரைட். ஓ, சொல்லுங்க தம்பி. எந்த படம் சார்? இந்த இதுல நடுவுல இருக்கிற இந்த இப்ப காட்டிருக்கிற இந்த படம் ஒரு சரி சார். ஒரு பாறை ஒன்று இருக்குது. சரி சார். ஓகே, இது வந்து ஒரு பனிக்கட்டி ஆறுன்னு போகுது. ரைட், இது வந்து ஒரு பனிக்கட்டி ஆறு தான். இது இப்படி வந்து ஆறு போக்குல வந்துட்டு ஒரு நடுவுல ஒரு பாறை ஒன்று இருக்குது. இதை நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த 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 நில உருவத்தை நாங்க என்ன சொல்லுவோம்? இப்ப சொன்னதான் பனிக்கட்டி ஆற்று. வெரி குட், பனிக்கட்டி ஆற்று இடை குண்டு. அப்ப நாங்க இந்த இந்த படத்தை வச்சு சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்லலாம் இத? குத்துப்பாறை வாட்கொன்று. பிள்ளைகள் ஒரு நிமிஷம் நீங்க ஒரே ஒரு இந்த வாரம். ஓகே, சரி பிள்ளைகள். ஓகே, பாருங்க. பனிக்கட்டி ஆற்று இடைக்குன்றுகள் நாங்க இதான வந்து நாங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். பனிக்கட்டி ஆற்று இடைக்குன்றுகள் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு மலைப்பகுதி ஒன்று இருக்குது. ரைட், இப்படி மலைப்பகுதியில ஊடறுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த மலைப்பனிக்கட்டி ஆற்றுகள் வந்துட்டு ஊடறுத்து செல்லுது. ரைட், இப்படி அந்த மலைப்பனிக்கட்டிய ஊடறுத்து செல்லும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த பனிக்கட்டி ஆற்று பகுதி அந்த மலையை வந்து என்ன செய்யுது? ஊடுருவி அந்த மலைக்கு மேலாக செல்லுது. இப்படி மலைக்கு மேலாக ஊடுருவி செல்லும் போது அந்த பனிக்கட்டி ஆற்றினுடைய மேற்பகுதியினூடாக என்ன நடக்கும்னு சொன்னா உயர்ந்த ஒரு மலை போன்று என்ன நடக்கும்னு சொன்னா காட்சி அளிக்கும். இப்படி வந்து மலைப்பனிக்கட்டி ஆற்றின் நடுப்பகுதியினூடாக ஒரு உயர்ந்த ஒரு கூரிய போன்ற அமைப்புல அல்லது வந்துட்டு ஒரு உயர்ந்து நிற்கக்கூடிய மலை போன்ற பகுதிகளை நாங்க என்ன சொல்லுவோம்? பனிக்கட்டி ஆற்றினுடைய இடைக்குன்றுகள் அல்லது வந்து பனிக்கட்டி ஆற்று இடைக்குன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா?
பிள்ளைகள் கிளியரா? ஓகே ஓகே சார். ரைட். ஓகே ரைட். இதுதான் அதாவது சின்ன ஒரு விஷயம் தான். ஒரு மலை ஒன்று காணப்படுது ரைட். இந்த மலைகளை ஊடறுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு பனிக்கட்டி ஆறுன்னு வருது. இப்படி பனிக்கட்டி ஆறு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த மலை பனிக்கட்டி ஆறு அது வந்து கட்டி ஆயிரும். அப்படி வந்த அந்த நீரெல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னா வந்து பனிக்கட்டியா மாறிடும். இப்படி பனிக்கட்டியா மாறினதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பனிக்கட்டியின் நடுப்பகுதியில் அதாவது மையப்பகுதியில் என்ன நடக்கும்னு சொன்னா மையப்பகுதியோ ஓரப்பகுதி அந்த பனிக்கட்டி ஆற ஊடறுத்த மாதிரி ஒரு மலை போன்ற அமைப்பு ஒன்று புடைத்து காணப்படும். இப்படி புடைத்து காணப்படக்கூடிய அந்த உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளை அந்த உச்சிகளை நாங்கள் கொண்டு காணப்படக்கூடிய அந்த பகுதிகளை என்ன சொல்லுவோம் வந்துட்டு மலைப்பனிக்கட்டி ஆற்று இடைக்குன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இதான் விஷயம். நான் பேசுற பிள்ளைகள் கிளியரா? எல்லாருக்கும் கவரேஜ் குழப்பம்னு சொல்லி 2-3 பேர் சொல்றீங்க. பேசுற கிளியரா கேட்குதானே? ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். சரி ஓகே. அப்படின்னு சொன்னா இப்ப பிள்ளைகள் இந்த கவரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் இந்த நான் பேசுறது கிளியர் இல்லைன்னு சொல்றவங்க வந்துட்டு உங்களோட இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க இருக்கிற இடம் வந்துட்டு கொஞ்சம் கவரேஜ் இல்லாத இடமா இருக்கலாம். ரைட். ஓகே. இதுக்கு அடுத்ததான் வந்துட்டு இந்த பாருங்க நுழைகளி அப்படின்னு சொல்லுவாங்க. நுழைகளி ஒலிம்பிக்ல இந்த பகுதிகளில் தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த பனிச்சறுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியெல்லாம் பாட்டுகள்லாம் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன இடம் தான் வந்து இந்த பகுதிகள். ஓகே. நுழைகளிகள் இந்த பகுதியில் நுழைகளிகள் அப்படின்னா என்ன நீங்க சொல்லுங்க. நுழைகளிகள்னா என்னத்தை சொல்லுவோம்? நீண்ட ஒடுக்கமான சுவர்கள் கொண்டதாக இருக்கும். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சின்ன ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த சுவர்களை சொல்ல வந்துட்டு ஓங்கல் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தோம்னு சொன்னா இந்த பகுதிகள் வந்துட்டு அதிகமா இந்த கடல் நீரால சூழப்பட்ட இந்த ஆற்று பகுதியை பார்த்தோம்னு சொன்னா இந்த அதாவது நீங்க இந்த ஓடும் நீர்ல வந்து ஆறு கடலோட கலக்கிற அந்த பொங்குமுகம் போன்ற இடம் தானே அதே போன்ற மாதிரி ஒரு இடம் தான் வந்துட்டு இந்த பகுதி. அதனால சொல்ல வந்து நுழைகளிகள் அப்படின்னு சொல்லி நுழையக்கூடிய அந்த களி என்று சொல்லக்கூடாது பனிப்பறதுன்னு சொல்றாங்க. நுழையக்கூடிய அந்த 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 பனிக்கட்டி ஆறுகள் இடம்பெறக்கூடிய அந்த கடலோர பகுதிகளை தான் சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆற்று பகுதி ஃபுல்லாவே இந்த 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 இருக்கக்கூடிய இந்த ஆறு ஃபுல்லாவே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த கடல் நீரனால வந்துட்டு நிரப்பப்பட்டிருக்கும். ரைட். இப்படி கடல் நீரால நிரப்பப்பட்ட ஒரு பனிக்கட்டி ஆற்று வந்துட்டு பள்ளத்தாக்கு நூடாக காணப்படக்குள்ள பிள்ளைகள் 10 மினிட்ஸ்ல வந்துட்டு கட் ஆகும்னு நினைக்கிறேன். கட் ஆனா ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இதை 10 நிமிஷத்துல பார்த்து கிளாஸை முடிச்சு கொள்ளும் இல்லாடி. ரைட். டைம் ஆயிட்டு நல்ல கன்செப்டை பார்த்துக்கொள்ளுங்க. கடல் நீர் இருக்குதானே இந்த கடல் நீரினால நிரப்பப்பட்ட ஒரு பனிக்கட்டி ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியை தானே வந்துட்டு இந்த நுழைகளின்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு ஒரு நீண்ட ஒரு ஒடுக்கமான ஒரு செங்குத்தான சுவர்கள் இந்த பாருங்க நீண்ட ஒரு ஒடுக்கமான ஒரு செங்குத்தான சுவர்களை கொண்டு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த நுழைவுகளிகள் அமைந்து காணப்படும். ரைட். இது பார்த்தோம்னு சொன்னா இப்போ ஒரு 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 முற்காலத்துல ஒரு 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 ஐசேஜ் காலம்னு சொல்லலாம். இப்படி ஐசேஜ் காலத்துல இடம்பெற்ற அந்த பனியுகத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த இது ஃபுல்லாவே வந்துட்டு என்ன நடந்திருக்கும் ஒரு பனியினால சூழப்பட்ட பகுதிகளாக காணப்படும். இது வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு பகுதிகளாக காணப்பட்டிருக்கும். ரைட். இப்படி ஆழமான பள்ளத்தாக்கு பகுதிகளாக காணப்பட்டிருக்கக்குள்ள அந்த பனிக்கட்டி ஆறுகள் வந்து உருகி செல்லக்குள்ள அந்த வழிகள் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு யூ வடிவமா இதை டிலீட் பண்ணிட்டு நான் திருப்பி செய்யறேன் பாருங்க. இந்த பகுதி வந்துட்டு ஒரு யூ வடிவ பள்ளத்தாக்குகளாக ரைட் ஒரு ஆழமான பெரிய யூ வடிவ பள்ளத்தாக்குகளை ஏற்பட்டிருக்கும். இப்படி வந்து ஏற்பட்டிருக்குள்ள அந்த கடல் மட்டம் வந்து உயர்வடைஞ்சிட்டு போகுது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த ஆழமான பள்ளத்தாக்குகள்ல கடல் நீர் வந்து நிரப்பப்பட்டிருக்கும். இப்படி வந்து அந்த கடல் நீர் வந்து நிரப்பப்படுகின்ற போது அந்த பகுதிகள் என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்படி வந்து ஒரு நுழைகளி போன்ற அமைப்பை வந்து உருவாக்குது. கிளியரா? ஆம் சார். ஓகே. அதாவது வந்துட்டு
கடல் நீரினால உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இதுல பார்த்தோம்னு சொன்னா நீண்ட ஒடுக்கமான ஒரு ஆழமான ஒரு சுவர்களை கொண்ட மாதிரி வந்து மலை அமைப்புகள் காணப்படும். இது வந்து அதாவது வந்து ஐசேஜ் காலத்துல இருந்து, அதாவது முற்காலம்னு சொல்லலாம். நீங்க முற்காலத்துல இருந்து இந்த பகுதிகள் என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து அரித்தலுக்கு உட்பட்டு ஒரு நீண்ட ஒரு ஆழமான யூடியோ பள்ளத்தாக்குகள் உருவாக்கப்பட்டு கடல் மட்டம் உயர்ந்ததுனால இந்த பகுதிகளூடாக நீர் சென்று, அதாவது கடல் நீர் தேங்கி என்ன நடக்குதுன்னு சொன்னா உறையப்பட்டு ஒரு ஒரு பனிக்கட்டி போர்வை போன்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாக்குது. ரைட். இப்படி பனிப்போர்வைகளால் மூடப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த பகுதிகளை என்ன சொல்லுவோம் வந்துட்டு நுழைகழிகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்க விஷயம். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த குத்துப்பாறை வாட்குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த படம் கிளியரா விளங்குதா எல்லாருக்கும் பிள்ளைகள்? குத்துப்பாறை வாட்குன்று பிள்ளை படம் விளங்குதா? ஓகே, ரைட். இதுல பாருங்க, இப்ப இப்ப இந்த பகுதியை வச்சு சொல்லுங்க பாப்போம். குத்துப்பாறை வாட்குன்று அப்படின்னு சொன்னா என்னத்தை சொல்லுவாங்க? என்னது அது? அதை சொல்லுங்க பாப்போம். ஓ சார். இதை நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த பனிக்கட்டி நகர்ற போது வன்பாறை ஒன்று காணப்படுற போது அந்த பனிக்கட்டி வந்து அந்த வன்பாறை மேவி பாயுன்ற சந்தர்ப்பத்துல வந்து தோற்றம் வர்றது. ஓகே ஓகே, ரைட். அது வந்து ஒரு சுருக்கமான கன்செப்ட். வெரி குட், நல்லா. அதாவது வந்துட்டு இந்த பனிப்பாறை ஒரு பாறை பகுதி ஒன்று இந்த பாருங்க, இந்த அவங்க மார்க் பண்ணிருக்காங்க இந்த பகுதி. இது வந்து ஒரு பாறை பகுதி, ரைட். இந்த பாறை பகுதிகளோட என்ன நடக்குதுன்னு சொன்னா இது வந்து ஒரு சமனல்லாத ஒரு பாறை பகுதி, ரைட். இந்த பாறை பகுதியினோடாக என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த பனிப்படலம் நகர்ற திசை, அப்ப இந்த திசையில இருந்து இந்த திசை வந்து நகர்ந்துட்டு போகுது, ரைட். இப்படி நகர்ந்துட்டு போற இந்த பகுதிகளுடைய இந்த 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 நிலத்தோற்றத்துல வந்துட்டு இந்த பாறையினுடைய ஒதுக்கு பக்கம் இந்த அறிக்கை இதான் வந்து இந்த ஒதுக்கு பக்கம், ரைட். இந்த லாஸ்டா மார்க் பண்ண இந்த பகுதியை வந்துட்டு ஒதுக்கு பக்கம். இந்த ஒதுக்கு பக்கத்தின் ஊடாக என்ன நடக்கும்னு சொன்னா கொண்டு வரக்கூடிய அந்த பனி படலங்களை வந்து படர்ந்த மாதிரி, அதாவது தொடர்ந்த அமைப்புல ஒரு வால் போன்ற அமைப்புல வந்து செல்லும். இப்படி வந்துட்டு ஒரு வால் போன்ற ஒரு அமைப்புல உருவாக்கிட்டு போகல என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்துட்டு குத்துப்பாறை வாட்குன்று. இதான் வந்து இந்த குத்துப்பாறை, இந்த டாக் பண்ற இந்த பகுதி வந்து குத்துப்பாறை. இதுல இந்த வால் போன்ற அமைப்புல உருவாக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து குன்று குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் கிளியரா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, நம்ம இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் வந்துட்டு இவ்வளவுதான். நாளைக்கு இதுல வந்து நம்ம ரிவிஷன் ஒன்று பார்ப்போம். நாளைக்கு கிளாஸ்ல நாளைக்கு சண்டே வந்து நம்மளோட பேப்பர் கிளாஸ்ல தொடர்ச்சி வந்து சண்டே வந்து நடக்கும், ரைட். அதே போல வந்துட்டு நல்லா படிக்க பிள்ளைகள். இதை வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி வரக்கூடிய ஒரு 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 பாட் தான் இந்த பகுதி, ரைட். 2026ஆம் ஆண்டு அதே போல வந்துட்டு ரீசீட் பண்றவங்களும் வந்துட்டு இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, ரைட். அதே போல வந்துட்டு இதுக்கு பிறகு இருக்கிற இன்னும் 2 விஷயங்களை வந்துட்டு நம்ம சண்டே பேப்பர் கிளாஸ் போட்டதுனால வந்துட்டு செய்யலாது. அங்கால ஒரு ஒரு திங்கள் செவ்வாய்க்கு உள்ள முடிச்சு போட்டு நம்ம அங்கே காலநிலை ஸ்டார்ட் பண்ணணும், ரைட். டைம் இல்லை. அப்போ நம்ம வந்துட்டு இப்போ அவசரமா முடிக்கிறதுனால தான் கொஞ்சம் வேகமா போனது. ஸ்பீடா இருந்தால் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன சொன்னா செய்ய வழியில் நம்ம முடிக்கணும். என்ன சொன்னா எல்லாரும் கிளியரா விளங்கிட்டு தானே ஸ்பீடா போனாலும்? ஓம் சார். ஓகே, உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டேன்னு சொன்னா அது நல்ல திருப்தி, ரைட். அதே போல வந்துட்டு பிள்ளைகள் நம்ம அடுத்ததுல வந்துட்டு நம்ம இந்த கண்டப்பனிக்கட்டியாற்றுடைய படிதல் நில உருவங்கள் தானே இந்த இருக்கக்கூடிய இந்த படிதல் நில உருவங்களும் அதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதே முடிச்சதுக்கு பிறகு நம்ம பார்க்க போறது வந்து கடல் அலையும் அதுல காஸ்ட் நில உருவங்கள் இருக்குது. அது வந்து காஸ்டும் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப அது ரெண்டும் பார்க்க வேண்டியதுனால வந்து நம்ம அவசரமா பார்த்து முடிப்போம். டைம் கொஞ்சம் கூட தான் எடுபட வேண்டிய வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால வந்துட்டு மார்னிங் டைம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ரைட். ஓகே, அது இருக்கட்டுமே, பிரச்சனை இல்லை. நம்ம இந்த டைமே ஃபிக்ஸடா வந்து வச்சுக்கொள்வோம். பிள்ளைகள் நல்லா படிச்சு கொள்ளுங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு விஷயம். மற்ற போப்போ வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போவோம். அடுத்தது வந்து கட்டாயமா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதி இது. நம்ம பௌதிக புயலில் வந்துட்டு செலக்ட் பண்ற பகுதியில்
கூட மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதியும் இதுதான். நீங்க என்ன சொன்னா படத்தை எழுத போறீங்க, நோட்ஸ் எழுத போறீங்க, உதாரணம் கொடுக்க போறீங்கன்னு சொல்ல போகல அதிகமான மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி தான் இது. அதால வந்துட்டு நல்லா தெளிவா படிச்சு கொள்ளுங்க. படத்தை பார்த்து உங்களோட மொழிநடையில விடை எழுத பாருங்க. ரைட். அந்த நோட்ஸ்ல அப்படிதான் இருக்குது. இப்போ சில சில டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க ஸ்கூல்ல செய்யற, நானும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கொடுக்குற நோட்ஸை தான் வந்து எழுதுனா அது சரி, மற்றதுக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதை நீங்க நம்பினா இந்த உங்களுக்கு மொழிநடை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குதோ அதை வந்து எழுதுங்க. அது வந்து பொருத்தமா இருக்கணும். அது வந்து இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். பொருத்தமா சரியான முறையில உங்களோட மொழிநடையில நீங்க எழுத பாருங்க. நான் தர நோட்ஸோ அல்லது நான் சொல்ற நோட்ஸோ அப்படின்னு எழுதாம, உங்களுக்கு ஸ்கில்ல தரதோ அது கைட்ல இருக்கக்கூடிய நோட்ஸ் அப்படின்னு இல்லாம உங்களோட மொழிநடையில எழுதி நல்ல அழகான மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்றதுக்கு பாருங்க பிள்ளைகள். இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளைய கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். Thank you. ஓகே.